ராஜ்நாத் சிங் தான் வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி சந்தித்து மனு அளித்த ஒருவர். இன்னைக்கு அவர் வந்து 1/2 மணி நேரம் வந்து கலைஞரை பற்றி புகழ்கிறார் என்கிறார். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருமிதத்தோடு பதிவு செய்கிறார். இது எல்லாம் வந்து நாம் எந்த நோக்கத்திற்காக மக்களை சந்திக்கின்ற போது என்ன கருத்துக்களை பேசணும், பிஜேபியின் மீது திமுக தலைமையிலான கூட்டணியுடைய பார்வை என்ன? தொடர்ச்சியாக நீங்க ஜிஎஸ்டியில் உங்களுக்குரிய பங்கு தரமாட்டேன்றீங்க, ஜிஎஸ்டி கூட்டத்தில் அரசு நடத்துற ஜிஎஸ்டி கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டோம், புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. எங்களுக்கான இயற்கை பேரிடர் வருகின்ற போது எங்களுக்குரிய நிதி கிடைக்கல அப்படின்னு சொல்றோம் நாம. அதே மாதிரி மெட்ரோ ரயிலுக்கான ஒட்டுமொத்த தொகையை இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு தரல. இதே மாதிரி ஒக்கி புயல், வர்தா புயல் போன்ற வரும்போது நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுவதற்கு விமானம் கேட்ட போது எங்கள் விமானம்லாம் 6 மணிக்கு மேல பறக்காதுன்னு சொன்னவங்க தான் இன்றைய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த ஒருவரை இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ஒருவரை கூட்டு வந்து நீங்கள் அந்த நாணயம் வெளியிட வேண்டியும் என்கிற அவசியம் எங்கிருந்து எழுகிறது?